நம்ம எதிரி எப்பவும் வெளியில இல்ல, நம்ம அலட்சியமே நம்மள உடைச்சிரும். இந்த வசனம் ரொம்ப ஹார்ஷா கேட்கலாம். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். நீதிமொழிகள் 1:32. ஆனா தேவன் இங்க யாரையுமே கொல்ல போவதாக மிரட்டல. இது தண்டனை பற்றி இல்ல, விளைவுகள் பற்றி. பேதைகளின் மாறுபாடுனா ஒவ்வொரு நாளும் திசை மாறிக்கிட்டே இருப்பது. இன்னைக்கு இத பண்ணுவாங்க, நாளைக்கு வேற ஒண்ணு பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்டா இருக்க மாட்டாங்க, நிலையில்லாத முடிவுகள். அந்த மாறுபாடே ஒரு நாள் நம்ம வாழ்க்கைய சிதைச்சிரும். மூடரின் நிர்விசாரம்னா எதுவும் ஆகாதுன்னு அலட்சியமா வாழ்றது, எச்சரிக்கை வந்தாலும் கவனிக்காம நடந்து போறது. தேவன் இங்க சொல்றது இதுதான். அட்வைஸ் வேண்டான்னு சொன்னா, வார்னிங் வரும்போது அதை அவாய்ட் பண்ணா அதோட ரிசல்ட் தானா வரும். அதனால இன்னைக்கு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நான் கேட்கிறவனா இல்ல புறக்கணிக்கிறவனா? இப்படி யோசிக்க இந்த வீடியோ உங்களுக்கு உதவி செஞ்சிருந்தா ஒரு லைக் போதும். இதே மாதிரி சிந்திக்க வைக்கும் வசனங்கள் தொடர வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.